தாத்தா கொஞ்சம் நில்லுங்க தாத்தா. ஏன் தாத்தா உங்கள் பாட்டுக்கு ஊஞ்சலில் ஆடின்னுக்கிறீங்க? இல்லை சொல்லுங்களே, நிலைமை அப்படி இல்லை. நான் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு உங்களிடம் பேச வரவில்லை. என்னுடைய வீடியோவை என் செல்ஃபோனை மேலும் கீழுமாக அப்படி விளையாட்டுத்தனமாக பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன எப்படி தெரியுது என்றால், நான் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு இருப்பதைப் போல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த வீடியோவை இப்படி அப்படி ஆட்டி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். உண்மை இப்படி தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது தாத்தா ஒய்யாரமாக ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். நாங்கள் நமக்கு உட்கார்வதற்கு இடமில்லை, தாத்தா ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கலாம். நிலைமை அப்படி இல்லை. அப்படித்தான் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே செல்வங்களே, தாத்தா இந்த எல்லாம் சொல்கிறாங்கல்ல, உலகம் மாறிவிட்டது, மனிதன் மாறிவிட்டான். அப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே, யார்மா சொன்னது? இல்லை தாத்தா, ஒரு பாட்டு பாடுன கேட்டேன், மனிதன் மாறிவிட்டான். உலகம் மாறி போச்சுன்னெல்லாம் அது உண்மையா தாத்தா? உலகம் மாறிச்சா தாத்தா? யார் சொன்னது? உலகம் மாறவில்லை. நாம் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம். உலகம் அப்படியே தான் இருக்கிறது. கடவுள் படைத்த படைப்புகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. அவள் நின்று அனுபவம் அசையாது. அப்படி இருக்கும்போது உலகம் எப்படி மாறிவிட்டோம்? மனிதன் எப்படி மாறிவிடுவான்? பார்ப்பதற்கு பாருங்கள். நீங்கள் தாத்தா இந்த செல்ஃபோனை அப்படி ஆட்டிக்கின்னு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வரும்போது நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க? தாத்தா ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டு உல்லாசமாக இருக்கிறார் அப்படி என்று. அந்த மாதிரி தான் உலகத்தில் எதுவுமே மாறவில்லை என்று சொன்னாங்களே. வேண்டுமென்றால் உருமாறிக்கொண்டிருக்கிறது, நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. புதுமையும் பழமையும் உல்லாசம் ஆடிக்கொண்டிருக்கிறது ஊஞ்சலை போல. உலகம் மாறவில்லை, மனிதனும் மாறவில்லை. அன்றைக்கு படைத்த மனிதன் அப்பயே தான் இருக்கிறான். என்னவென்றால் அவனுடைய அறிவை பயன்படுத்தி கொண்டு பல விதமான செயல்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறானே தவிர அவன் மாறவில்லை. அவன் செயல்பாடுகள் தான் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகமும் மாறவில்லை. உலகத்தில் உள்ள விளைச்சல்களும் உற்பத்திகளும் ஒன்றன் பின் மாறிக்கொண்டு இருக்கிறது தவிர உலகம் அப்படித்தான் இருக்கிறது. இந்த மனிதனும் அப்படித்தான் இருக்கிறான். ஓ ஆமாம், அவர் பாடினார் உலகம் மாறி போச்சுன்னு. நமக்கு தெரியாத ஏதாவது மாறிச்சா? ஒருவேளை தாத்தாவை கேட்டால் தெரியும்னு நாங்கள் உங்களை கேட்குறோம் தாத்தா. இல்லை சொன்னாலே, அனைத்து படைப்புகளும் அப்படியே தான் இருக்கிறது. எஸ். சரிங்க தாத்தா, தேங்க்யூ.